இது ஒரு அற்புதமான திட்டம். மீண்டும் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடங்கள் செல்லாமல் தடுப்பதற்கு, செல்வதை ஊக்குவிப்பதற்கு ஆன ஒரு திட்டம். அந்த பிள்ளைகள் அங்கன்வாடிக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்கு சீருடைகள் வழங்குகின்ற திட்டம். அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நம்முடைய மாண்பு முதல்வர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்கதையா இருக்கு. முந்தானது ஒரு லேடி தாசில்தார், பெண் தாசில்தார் சேஸ் பண்ணி ஒரு வண்டியை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. ரவுடி சத்துக்கு எஸ்கார்ட்ல அது போயிட்டு இருக்கு. ஆனா காவல்துறை சப்போர்ட்டுக்கு வரலன்னு அந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட எஸ்பி எல்லாரும் நம்ம அரசு வந்து அவங்கள முடுக்கி விட்டுருக்கு. அவங்க நல்ல பணிகளை மேற்கொண்டு வருகிறாங்க. நீங்க வந்து அப்படி தனிப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். நாங்கள் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மூலமாக நடவடிக்கை எடுப்போம். அப்படி எந்த ரவுடிசமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ண விட மாட்டாங்க. இவங்க அந்த நேரத்தில் ஆன் ஸ்பாட்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியும் அவங்க வரல, ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஏதாவது பர்டிகுலரா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வந்து அது கட்சி தான் சொல்லணும்.